2022 ஆண்டுக்காக ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டெல்லாம் நீங்கள் எங்கள் கண்மணி போட்டு பாதுகாத்தீங்க. இந்த புதிய ஆண்டுக்கான கிருபை செய்திகளே உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை ஏன் எங்களுக்கு கொடுத்தீரே, எங்கள் ஒவ்வொருக்கும் கொடுத்தீரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவே இந்த புதிய ஆண்டில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருந்து புறப்பட்டு போகும்போது மன மகிழ்ச்சியோடு புறப்பட்டு சில உதவி செய்வீராக, மன நிறைவோடு புறப்பட்டு சில உதவி செய்வீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவர் தாமே நம்முடைய கரத்தல் மீது வைத்து இந்த நன்மையினால் முடிசூட்டுவீராக. நன்மை கிருபை அவளுக்கு உண்டாக கத்த கிருபை செய்வீராக. இந்த ஒரு வெறுமையாய் போகாதபடி விசேஷித்த நன்மை ஆசீர்வாதம் அவர்களை ஆளுகை செய்ய கொடுக்கணும். அதன் மீது உள்ள வேலை பொருட்படுத்திக் கொண்டு பேசி நாங்கள் கேட்கணும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. மூன்றாளிலே சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசித்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 43 அதிகாரம் 1 வசனத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போது யாக்கோபே பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அருமையான கர்த்தருடைய தினமே கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வருட துவக்கத்திலே கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. பயப்படாது, பயப்படாது அப்படின்னு என்ன அர்த்தம்? சில வருஷத்துல சில அசம்பாவிதங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுல ஒன்று மீட்டுக் கொள்க போகிறேன் தான் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கும் போது என்ன தோணும்னா, போன வருஷம் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இந்த வருஷமா அப்படி இல்லை பிரதர் சிஸ்டர். இந்த வருஷத்துல தான் கர்த்தர் பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டு ரட்சிக்க போகிறார். அந்த போராட்ட கட்டுகள் கர்த்தரோட வெளியே கொண்டு வர போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்கள் மத்தியில உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, நம்ம வேதத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நமக்கு 4 தலைப்பு இருக்கு. ஒரு தலைப்பு மாத்திரம் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். மீதி தலைப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நம்ம தியானிக்கலாம். முதல் தலைப்பு இன்னைக்கு பயப்படாதுங்கிற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தை நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரிந்த அதே தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நான் உன்னுடன் இருக்கிறேன், தெரியாது, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதி வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. பயப்படாதே சொல்கிற ஆண்டவர் அடுத்துள்ள வார்த்தைகளை பாருங்க. என்ன சொல்றாரு? நான் உன்னுடைய இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கும்போது ஏன் நீ பயப்பட? உன்னை வழி நடத்துகிற தேவனோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஐடென்டிஃபை பண்றார். நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். அல்லேலூயா. நீ தனியால இருக்கிற நினைச்சு துக்கப்பட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ தனியால இல்லை, நான் உன்னை பலப்படுத்துற கர்த்தரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு எல்லா விதத்திலுமே அவர் தம்முடைய உதவி காலத்தை நீட்டி உனக்கு அவர் சகாயம் பண்ண போகிறார். அல்லேலூயா. அவருடைய வலது கரத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். ஆண்டவர் தம்முடைய வலக்கரத்தை நீட்ட போகிறார். அல்லேலூயா. படிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், நான் உனக்கு கேடகமும், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 15ஆம் அதிகாரம் முதல் துவக்க வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாம் பயந்தார். எந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாம் பயந்தார்? ஆபிரகாமுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திர வாழ்க்கையில லோத்து ஆபிரகாமோடு இருந்து பின்பு லோத்து என்ன பண்றாரு? ஆபிரகாமை விட்டு அவர் தனியா போயிடுறாரு. சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு போயிடுறாரு. லோத்து சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு போகும்போது அவனோடு கூட ஆட்டு மந்தையிலும் அவனுடைய வேலைக்காரர்களும் அவனோடு கூட போயிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த லோத்து சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருக்கும்போது வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்க இருக்கிறதான ஆடுகளையும் கொள்ளையடிக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
சோதோம பட்டணத்துக்கு புறப்பட்டு வந்து கொள்ளையர்கள் என்ன பண்றாங்க? லோத்துடைய உடைமைகளையும் ஆடுகளையும் கொள்ளையடிக்கிறாங்க. இந்த செய்தி ஆபிரகாம் கேள்விப்பட்டு ஆபிரகாம் போய் என்ன பண்றாரு? அந்த ஆடுகள் எல்லாம் கைப்பற்றி லோத்துடைய உடைமைகள் எல்லாம் கைப்பற்றி லோத்துடத்துல சேர்க்கிறார். கைதுகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் ஆபிரகாமுக்கு ஒரு அச்சம் வருது. அவங்ககிட்ட போய் நம்ம ஃபைட் பண்ணி என்ன பண்ணிட்டோம்? லோத்து கொண்டாடுறத சேர்த்துட்டோம். திரும்ப நம்ம கிட்ட அவன் என்ன பண்ண போறான்? மறுபடியும் எப்போ பிரச்சனைக்கு வர போறான்னு தெரியல. அவங்க கிட்ட போய் நம்ம சண்டை போட்டு இதெல்லாம் வீட்டு கொண்டு வந்துட்டோம். அடுத்து என்னைக்கு நம்ம கிட்ட வரப்போறானோ என்கிற ஒரு பயம் இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன பண்றாரு? 15ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நான் உனக்கு கேட்டதும் உனக்கு மகா பெரிய பலனமா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை சுத்திலும் உனக்கு பலனா இருக்கிறேன். அப்புறமே எதிரி உன்னை வந்து என்ன பண்ண முடியாது, உன்னை வீழ்த்த முடியாது. உனக்கு முன்னாடி நான் கேடகமா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கேடகத்தை தாண்டி அவன் வரணும். அல்லேலூயா. அதனால எதிரி உன்னை என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. எதிரி உன்னை வீழ்த்த முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொள்ளையிடுகிறவன் உன்னிடத்துல வருவது கிடையாது, பயப்படாது. ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க. தர்மையான நாளில கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எதெல்லாம் இழந்து போனீங்களோ, எந்த மேன்மை இழந்து போனீங்களோ, எதெல்லாம் அடகு வச்சிங்களோ, எதெல்லாம் அடமானம் வச்சிங்களோ, டாக்குமெண்ட், பட்டா, நகை, இதெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சிங்களோ, கர்த்தர் இந்த வருஷத்துல அதை எல்லாத்தையும் மீட்டு உன்னுடைய உடைமைகளை கர்த்தர் திரும்ப கொடுக்க போறார். கரங்களை தட்டி ஒரு அழியை சொல்ல போகலாம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருட வாக்குதத்தம் ஒரு தீர்க்க தரிசன வாக்குதத்தம் என்பதால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தோடு சொல்ற அருமையான பிரதர் சிஸ்டர், மூழ்கி போகிற உன் நகைகளை, உன் உடைமைகளை கர்த்தர் மீட்டு திரும்பவும் கையில கொடுக்க போறார். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்குது. இந்த நகை போட்டதுக்கு பணம் இல்லையே, பத்திரத்தை போட்டதுக்கு பணம் இல்லையே, கொண்டு போய் வச்ச உடைமைகளை மீட்பதற்கு வசதி இல்லையே, பணம் இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி நான் மீட்க போறேன், அதுக்கான வழி எப்படின்னு தெரியல, ஏது பண்ண போறேன், எப்படி பண்ண போறேன்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திர பயத்தோடு கூட காணப்படுது. கர்த்தருடைய ஜனமே, இந்த வருஷம் கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனமான இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக உன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப ஒரு கரத்திலே கொடுக்க போகிறார். ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க. அந்த 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, ஆதியாகமம் 21:17 சொல்லுங்க படிங்க. சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். கைதிகர் அலையிலே சொல்லுங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, இந்த 2022 பெற்றோர்களாகி நீங்க உங்க பிள்ளைகளை நீங்க ஜெபிக்க வைத்து நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. இதான் சீக்கிரம், இதான் ரகசியம். அல்லேலூயா. நீங்க வசனம் நமக்கு என்ன சொல்லுது? பயப்படாதே, தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் சத்தத்தை என்ன பண்ணாரு? கேட்டார். அப்படின்னா உங்க பிள்ளைகளை ஜெபிக்க வைக்க போறீங்க. உங்க பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு உங்க பிரச்சனைகளை கர்த்தர் முடிவு தர போகிறார். விசுவாசிக்கிற அலையிலே சொல்லுங்களேன். அப்படி இந்த ஆலயம் ஒரு ஓடு போட்டு செண்டு வடிவத்தில் இருக்கும்போது ஊழியர் ரூபன் ஐயாவும் நானும் இணைந்து எங்க தேவ சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு அப்போதைய சண்டே கிளாஸ் பிள்ளைங்க போயிருக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து இப்படி வட்டமா கை கோர்த்து ஜோம் பண்ணும். ஐசப்பா எங்களுக்கு சீக்கிரமா அடுத்து நீங்க எங்களுக்கு என்ன பண்ணணும், தளம் போட்டு ஒரு சபையை நீங்க தரணும். நாங்க ஓடு சர்ச்சில் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். சின்ன பிள்ளைங்க தான், பெரியவங்களே இல்லை. ஐசப்பா இது அந்த சர்ச்சை எப்போ வளரும்னு தெரியல, இது எப்போ கட்டடமா மாறும்னு தெரியல. ஆனா நாங்க விசுவாசிக்கிறோம், சின்ன பிள்ளைங்க ஜெபத்தை நீங்க கேட்பீங்க, நாங்க நம்புறோம். பிள்ளைங்களுடைய சத்தத்தை கேட்பேன்னு பைபிள் எழுதியிருக்குது. அந்த வார்த்தையை நாங்க அறிக்கை செய்கிறோம். சிறு பிள்ளைகளை வைத்து அந்த பிள்ளைகளை ஜெபிக்க வைத்தோம். மேல கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய தலைமை போதகர் சாது ஐயா அவர்கள் எந்த சர்ச்சை கட்டி கொடுத்தாலும் எடுத்ததுமே யாருக்கு தளம் போட்டு சர்ச்சை கட்டி தரவே மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சர்ச்சை கூட அப்படிதான் ஓடு போட்டு தான் அதுக்கு என்ன செஞ்சாரு, ஷெட்டு ரப்பர் ஷீட் மாதிரி போட்டு கொடுத்தாரு. அப்போ நம்ம சர்ச்சுக்கு என்ன சொன்னாருன்னா,
நான் சர்ச்சு கட்டி கொடுக்குறேன், கொஞ்சம் பொறுமையா தரேன். ஆந்திரா சபை கட்டப்படணும், அத்திப்பட்டு புதுநகர் சபை கட்டப்படணும், இன்னும் 4 சபை, 4வது நம்ம சர்ச்சு வேலூர் கொஞ்சம் தாங்கள் குன்று, அந்த 3 இடங்கள் கட்டப்படணும், 4வது தான் நம்ம சர்ச்சு. அல்லேலூயா. அப்போது தேவைகள் வந்து அந்த 3 சர்ச்சிலுமே தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு. சபையில சொல்லி பொறுப்படுக்க சொல்லியிருந்தாங்க. அதான் இப்போது சாதியா அந்த 3 சர்ச்சை கட்டி முடிச்சுட்டாங்க. பிரதிஷ்டை நடந்துச்சு. அந்த 3 சபைகளும் ஓடு போட்டு கட்டிட்டாங்க. அப்ப நான் ஐயா கிட்ட கேட்கிறேன், ஐயா 4 சர்ச்சு பேரு சபையில சொன்னீங்க, 3 சர்ச்சு கட்டிட்டாங்க, திருவள்ளவாயில. அல்லேலூயா. பறக்கப்பட்ட பாத்திரமானே அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமா போச்சு. அப்புறம் ஐயா என்ன சொன்னாருன்னா, சரி கட்டிடலாம், அதுக்கும் ஓடு போட்டு என்ன பண்ணிடலாம், கட்டிடலான்னு சொல்லிட்டேன். அதுக்கு நிறைய சொல்லி பார்க்கலாம். அந்த வார்த்தையாரு வந்தது சந்தோஷப்பட்டு அந்த வார்த்தை பிடிச்சிட்டு பிள்ளைகளை வச்சு ஜோம் பண்ணும். அப்படி ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எங்களுக்கு ஓடலாம் வேணாம், தளம் போட்ட சபையா வேணும். அந்த வார்த்தையை ஐயா கிட்ட சொல்லல, சிறு பிள்ளைகளை வச்சு நாங்கள் ஜோம் பண்ண பாருங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அருமையான தேவஜனமே, கர்த்தருக்கு சோதரம். கிளை சபைகள் இல்லை, தளம் போட்டு தலைமை சபை மூலமா கட்டி கொடுத்த சபை, முதல் சபை நம்முடைய திருவள்ளவாய் சபை தான். விசுவாசிக்கிறேன். காரணம் கர்த்தருக்கு சோதரம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். 2022 உங்க பிள்ளைகளை வச்சு உங்க குடும்ப காரியங்கள், உங்க குடும்ப தேவைகளை சொல்ல போறீங்க. உங்க பிள்ளைகள் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் என்ன பண்ண போறாரு, உங்களுடைய வீட்டு தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார். உங்க குடும்பத்தை கர்த்தர் போஷிக்க போகிறார். அவங்களை நீங்க ஜெபத்துல ட்ரைன் பண்ண போறீங்க, அவங்களை ஜெபத்துல வளர்க்க போறீங்க, அவங்களை ஜெபத்துல உருவாக்க போறீங்க. பிள்ளைகள் மூலமா உங்க வீடு கட்டப்பட போகிறது. ஆண்டவரே சொல்லி பார்க்கலாம். பிள்ளைகளின் சத்தத்தை கேட்டார், பயப்படாது. 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 26, 24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அந்த ஒரு அலையை சொல்லி பார்க்கலாம். பாருங்க அருமையான தேவ ஜனமே, ஆசீர்வதிக்கிற தேவன் ஒரு லிமிட்ல வைக்காம என்ன பண்றாரு, கவனிக்கிறீங்களா? பிரசங்கத்தை ஒரு லிமிட்டை வைக்காம என்ன பண்றாரு, வளர்ச்சியை கொடுக்கிறேன், பெருக பண்ணுவேன். அந்த ஒரு அலையை சொல்லுங்களேன். இந்த வருஷத்தை நமக்கு என்ன சொல்றாரு, உன் சந்ததியை பெருக பண்ணேன், உன்னை ஆசீர்வதித்து, உனக்கு ஆசீர்வாதம், உன் சந்ததிக்கும் ஆசீர்வாதம், உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். கைக்கு அலையிலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லும் போது ஒரு தேவ ஊழியர் பெர்னார்ட் அன்கோமா, பிளஸட் பெர்னார்ட் அன்கோமா என்கிற ஒரு ஊழியர், அவர் தான் தாயின் வயிற்றில கர்ப்பம் தரித்து அவருக்கு மருத்துவம் பார்த்த டாக்டர் பேர் வந்து பெர்னார்ட். ஆகவே அந்த சகோதரிக்கு அவர் பிரசவம் பார்த்த அந்த டாக்டர் என்ன பண்ணாரு, அந்த அம்மா வயிற்றுல பிறந்த குழந்தைக்கு டாக்டர் அவர் பேர் அந்த குழந்தைக்கு வச்சார், பெர்னார்ட். அல்லேலூயா. பாருங்க, கவனிங்க, பெர்னார்ட் பேர் வச்சார், டாக்டர் செத்துட்டார். அல்லேலூயா. பேர் வச்சு டாக்டர் செத்துல அந்த குழந்தைக்கு தாய்மாமன் இருந்தாங்க. ஒரே வருஷத்துல அத்தனை தாய்மாமன் செத்துட்டாங்க. சாட்சி யூடியூப்ல இருக்கு. பெர்னார்ட் அன்கோமா அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரருடைய சாட்சி நம்முடைய சேதப்பட்டிலையும் சென்னையில வந்து இதனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டார். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லும் போது சொன்ன ஒரு வார்த்தை, நான் தாயின் வயிற்றிலே ஒரு சபிக்கப்பட்ட பிள்ளையாக இந்த பூமியில நான் பிறந்தேன். நல்லா கவனிக்கணும். ஒருவேளை சாப்பாடுக்கு வழி இல்லாம குப்பை தொட்டியில் இருக்கிற சாப்பாடு என்ன பண்ண, அந்த இலையில இருக்கிற சாப்பாடை அள்ளி மண்ணல் ஜூஸ் எல்லாம் தட்டிட்டு அந்த குப்பையில் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டேன். அந்த ஊழியக்காரர் சொன்ன சாட்சி நீங்க நம்புறது. அவர் சொன்னார், இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியல, தேசப்பா மழை பெஞ்சா பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க பாதுகாப்பு தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணும். அவர் சொன்னாரு, மழை பெய்தா என்ன மாதிரி இல்லாதவங்களுக்கெல்லாம் வேதனையா இருக்கும், மழையே பெய்யக்கூடாதுன்னு இருக்கும், ஒதுங்கிறதுக்கு இடையில.
வீடு இல்லை, வாசல் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தாய் அவர் விட்டுட்டாங்க. ஒரு பராமரிப்பில் இருந்தாலும் அவர் போஷிக்கக்கூடிய அளவில் அவங்க இல்லை. அவங்க ஒரு விபச்சாரத்தில் போயிட்டாங்க. நமக்கு வழி இல்லை, கணவன் செத்துட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொன்னேன், அந்த சகோதரி கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் செத்துட்டாங்க, ஒரே வருஷத்துல செத்துட்டாங்க. இந்த பிள்ளை பிறந்ததுமே அந்த வீட்டுல இருக்கிற எல்லா ஆண் மகன்களும் செத்துட்டாங்க. ஆம்பளை வர்க்கமே வாரிசே இல்லாதபடி இந்த ஊழியக்கார ஒரு சபிக்கப்பட்ட பிள்ளையாக இந்த தேசத்துல பூமியில அவர் பிறந்தார். கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிப பருவத்தில் வரும்போது ஆண்டவரே ஒரு நேரடியாக தொட்டார். ஆண்டவர் அடியை சொல்லி பார்க்கலாம். பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு பாஷை பேசும்போது கர்த்தரோடு பேசுனாராம். என்னால் இனிமேல் நீ சபிக்கப்பட்டவன் கிடையாது. உன்னை கிராமங்களுக்கு அல்ல, பட்டணத்துக்கு அல்ல, பல தேசங்களுக்கு உன்னை கொண்டு செல்ல போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு மனுஷன் இன்னைக்கு நம்ம வார்த்தை படிச்சோம், உன்னை ஆசீர்வதித்து ஒரு சந்ததி என்ன பண்ணுவேன், பெருக்கப்படும். ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம குப்பை தொட்டியில் இருக்கிற சாப்பாட்டை அள்ளி சாப்பிட்ட அந்த பனாட் அன்கோமாங்கிற தேவ ஊழியர் என்ன நடந்தது, அவரை கொண்டு இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்கூல் ஆர்பனேஜ் ஹாஸ்டல் நடக்குது. அவர் மூலமா நிறைய பிள்ளைகளை இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, 3 வேளையும் பிள்ளைகளுக்கு வயிறு நிறைய பூர்த்தியான சாப்பாடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியக்காரர் மூலமா இன்னைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் போஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதனால சொல்லுங்க, இந்த வருஷத்துல கர்த்தரோட பார்த்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் கொடுக்கிறேன். ஆண்டவர் நிறைய சொல்லுங்களேன். அடுத்ததாக வாசிக்க நியாயாதிபதிகள் 6:23. Judges chapter 6 verses 23. நியாயாதிபதிகள் 6:23. உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஆண்டவர் அலையிலே சொல்லி பார்க்கலாம். இந்த கிதியோனிடத்துல கர்த்தருடைய தூதனானவர் என்ன பண்றாரு, தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இந்த கிதியோன் ஒரு பைந்தாமொழி, ஒரு பைந்தாமொழியை பார்த்து கர்த்தர் என்ன பண்றாரு, பராக்கிரமசாலியே என்றார். கைதுகள் அலையிலே சொல்லி பார்க்கலாம். ஆண்டவர் பார்த்தீங்களா, யாரையும் எப்படி மாற்ற வல்லவரா இருக்கிறார். எளியவனை உயர்த்தி எங்க உட்கார வைக்கிறாரா, அரண்மனையில ராஜாவுடைய சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறாரா. இல்லாதப்பட்டவனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதைய ஞானியாக்குறாரா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதை அதாவது அர்த்தம் ஒண்ணும் தெரியாதுதான், விவரம் தெரியாதுதான், அவனை கர்த்தர் தான் மாத்துறாரா, சயின்டிஸ்ட் ஆக்குறாரா. இங்க நான் வேதத்துல பார்க்கும்போது பராக்கிரமசாலியை கிதியோனை பார்த்து சொல்றார். எதனால சொல்றார் தெரியுமா, மீதியானியர் என்கிற எதிரி படை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரும்போது இவங்க பயப்படுவாங்க. அந்த எதிரி படை தேசத்துல வந்தாங்கன்னா அவங்க விவசாயத்தை எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க. குதிரை, கழுதை, ஆடு எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிடுவாங்க. ஒட்டகம் முதல்ல ஓட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க வர்றாங்கன்னா எல்லாருக்கும் பயம். இந்த கிதியோனுக்கு பயம். ஆனா கர்த்தருடைய தூதனானவர் வெளிப்பட்டு சொல்றாரு, பராக்கிரமசாலியே. அல்லேலூயா. கர்த்தரோடு கூட இருக்கிறார். அப்ப இந்த கிதியோன் பதிலுக்கு ஆண்டு பேசுறாரு. அப்ப ஏன் ஆண்டவரே நாங்க மீதியா இருக்கிறாங்க, அடிமைத்தனப்பட்டு கொண்டிருக்கணும், எப்போ எங்களுக்கு இந்த சிறையிருப்பு நீங்கும், இதுக்கு என்ன அடையாளம், கைதுக்கு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீங்க என்கிட்ட பேசுறீங்கன்றத நான் நம்பணும், அதுக்கு அடையாளமா நான் உனக்கு செய்யறேன், நீங்க கட்டாயமா என்ன பண்ணணும், அதை அங்கீகரிக்கணும்னு சொல்லும் போது தேவ தூதனுக்கு இந்த கிதியோனு சமையல் செஞ்ச 19 வசனம் படி, 6ஆம் அதிகாரம் 19 வசனம். உடனே கிதியோன் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். கைதை குரலையே சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது 20ஆம் வசனம். அப்புறம் தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களை எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆழத்தில் ஊற்றி என்றார். அவன் அப்படியே செய்தான். என்ன நடந்தான் தெரியுமா, கர்த்தருடைய தூதனானவர் இந்த கற்பாறையை பார்க்கிறாரு. கற்பாறையில் ஒரு அக்கினி புறப்படுவது. கைது குரலையே சொல்லுங்க. அது என்ன அர்த்தம், இந்த கிதியோன் ஆயத்தப்படுத்தின உணவை கர்த்தர் அங்கீகரித்தார். அக்கினி வந்து அங்க வைக்கப்பட்டிருந்த போஜன பதார்த்தங்கள், உணவு எல்லாம் காலியாச்சு.
அந்த சொல்லுங்களேன். பேசிட்டே இருக்கும்போது கிதியோனுக்கு நேர்முகமா கர்த்தர் வெளிப்படுறாரு. இவ்வளவு நேரம் சத்தத்தை மாத்திர கிதியோன் கேட்டுட்டே இருந்தாரு. திடீரென்று கிதியோன் என்ன பண்றாரு? கர்த்தர் நேருக்கு நேரா கிதியோனுக்கு தரிசனம் ஆகிறார். கிதியோன் பார்த்து ஷாக் ஆயிட்டார். ஆண்டவரை நான் பார்த்துட்டேன். ஏன்னா மோசைக்கார பிரமாணம் என்னது? ஆண்டவரை பார்த்து வரணும், உயிரோடு இருக்கிறது இல்லை. ஏன்னா இங்க நாம பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் என்ன பண்றாரு? கர்த்தருடைய தூதனானவராக வெளிப்படுகிறார். ஆண்டவரே சொல்லி பார்க்கலாம். தூதனான வந்து சொல்லப்படல, தூதனான வருது என்று சொல்லி அப்ப சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரை பார்த்த கிதியோனுக்கு கை காலெல்லாம் ஆட்டம் கொடுத்துச்சு. கர்த்தர் தைரியப்படுத்துறார், பயப்படாதே, உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. ஆண்டவரே சொல்லுங்க. இந்த வருஷத்துல தேவஜனமே திரும்ப திரும்ப சொன்ன கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குறுத்தம் ஒரு தீர்க்க தரிசனமான வாக்குறுத்தம். யார் யாரெல்லாம் பிரச்சனையை நினைச்சு பயந்துட்டு இருக்கிறீங்களோ, வாழ்ந்த காட்டுல செத்துட்டா நல்லா இருக்கும். டாக்டர் சொன்ன அறிவுரை, வயதுல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அவன் கர்த்தர் சோதனை நிறைய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை நாளும் தெரியாது. இதுக்கு வரைக்கும் நல்லா சாப்பிட்டு அப்படின்னு யாரெல்லாம் டாக்டர் வந்து கேரண்டி இல்லாம உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரோ, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களை பார்த்து சொல்கிறார், சமாதானம், பயப்படாது, நீ சாவுது வைத்திய சொல்றாரு. சத்தமா சொல்லுங்க. உன்னுடைய நாள் அவர் கையில் இருக்குது. காலங்கள் யாருடைய கருத்துல இருக்குது? கர்த்தருடைய கருத்துல இருக்குது. அவருடைய சித்தை நம்ம திட்டை நம்ம உன்னை எண்ணி கொண்டு போக மாட்டார். ஆண்டவரே சொல்லலாம். வாலிபர் படுக்கையில் இருக்கும்போது உடல்லாம் வீங்கி போயிடுச்சு, மோலாம் வீங்கி போயிடுச்சு. அம்பத்தூர்ல இருந்தார். ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாலிபர், பயங்கர ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு வாலிபர், நோய்வாய்ப்பட்டு படுக்கையில படிச்சுட்டு இருக்கும் போது அவனுடைய வீட்டார், அவனுடைய பெற்றோர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாராம். மருத்துவர் பரிசோதித்து அந்த இருதயத்தை பரிசோதித்து திரும்ப திரும்ப பரிசோதித்து எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் எடுத்து என்னெல்லாம் டெஸ்ட் எடுக்க முடியுமோ அத்தனை எடுத்து பெரிய சீஃப் டாக்டர் முதற்கொண்டு பரிசோதித்து சொன்னாங்களாம், இந்த வாலிபன் குறித்த மாதங்களுக்குள் அவன் செத்துருவான், பழைக்க மாட்டான். அல்லேலூயா. இந்த வாலிபன் மறித்துருவான், இருக்க மாட்டான், செத்துருவான்னு சொல்லி டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, அவன் பெத்தவங்கள்ட்ட சொல்லிட்டாரு. ஆனா அந்த வாலிபன் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அலையில சொல்லுவாங்க. அல்லேலூயா. மோகன் சிதாசர் செய்ய பத்தி சொல்றேன். அவருடைய சாட்சி எப்படின்னா, அவரை தேடி ஒரு விசுவாசி போய் என்ன பண்ணிருக்கிறாங்க. அப்ப அவரு சோதர் அம்பத்தூர்ல தான் இருந்திருக்கிறார் பாருங்க. அப்படி அவர் படுக்கையில் இருக்கும்போது ஒரு விசுவாசி போய் என்ன பண்ணிருக்கிறாங்க, அவருக்கு போய் ஜெபிக்க போனாங்க. அந்த ஜபத்தை அவர் காதுல கேட்டுக்கொண்டிருந்தவரை எல்லாம் கண்ண முடிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வல்லமை அவர் மேல இறங்க ஆரம்பிச்சிருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் வல்லமை இறங்கும் போது அந்த வழியெல்லாம் அப்படியே மறைந்து போக ஆரம்பிச்சிருக்குது. வீக்கம் அதுவும் மறைந்து போக ஆரம்பிச்சிருச்சு. தளர்ச்சியான அந்த கைகள், அசைக்க முடியாத பலுவா பாரமான அந்த உடம்பு எல்லாம் லகுவா மாறி போயிடுச்சு. அந்த விசுவாசி ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு. அவருடைய அம்மா அப்பா கண்டுபிடிச்சு இருக்கிறார். இவர் எப்போ எழுந்து நடக்க ஆரம்பிச்சாரு. கைதி சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். ஒரு நாள் அவர் வெளிநாட்டு ஊழியத்துக்கு புறப்பட்டு போகும்போது மறுபடியும் அவர் இருதயத்தை பரிசோதித்து பார்க்கலாம் என்று மறுபரிசோதனை செய்யும் போது இருதய நிபுணர் சொன்னாரா, உங்களுடைய பழைய ரிப்போர்ட்டுக்கும் இப்போதைய தற்காலிக ரிப்போர்ட்டுக்கும் சம்பந்தப்படுத்தி பார்த்தா உங்க இருதயத்துல ஒரு சிறு பிரச்சனை கூட கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு அந்த ரிப்போர்ட்ல இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது என்று சொல்லி சொன்னாங்க. அருமையான தேவ ஜனமே, அந்த தேவன் இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்கிறார், மருத்துவர்களால் இன்னைக்கு நீங்க கைவிடப்பட்டிருக்கலாம், மாத்திரை மருந்து கூட இன்னைக்கு உன் நோயை குணப்படுத்த முடியாம போயிருக்கலாம். கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. அல்லேலூயா. டாக்டர் டேட்டை குறிச்சுட்டு இருக்கலாம், ஆனா உன் காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்குது. விசுவாசிக்கிறவங்களும் ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ரூத் 3:11. ரூத் புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வேண்டியதெல்லாம் செய்வேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, பயப்படாதே. என்ன பண்ண போற ஆண்டவருக்கு? வேண்டியது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய போகிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது மகளே, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பது என் ஜனமாகிய ஊர் எல்லாரும் அறிவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரூத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எந்த தேசத்துல வந்திருக்கிறாங்க? மோவாப் தேசத்திலிருந்து வந்தவங்க. நகோமி கூட வந்தவங்க. இந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, பெத்லெஹேம்ல போவாசுடைய நிலத்துல போய் என்ன செஞ்சாங்க? அந்த கதிர்களை பொறுக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போவாஸ் என்ன சொல்றாரு தெரியுமா? பயப்படாதே மகளே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் உனக்கு செய்வேன். கைதுக்கு அலையிலே சொல்லுங்க. வார்த்தைக்கு அர்த்தம் புரியுதா? நம்ம நகோமியுடைய மருமகள், நகோமியுடைய 2 மகளும் செத்துட்டாங்க. இப்போ அந்த வீட்டுல பெண்கள் தான் இருக்கிறாங்க, ஆம்பளை இல்லாத ஒரு வீடு. ஆனா போவாஸ் சொல்றாரு, உனக்கு வேண்டியபடி எல்லாம், உனக்கு தேவையானது எதுவோ அது எல்லாமே உனக்கு செய்வேன். உனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேசத்துல நீ குடியிருப்ப, சுகமா சமாதானமா இருப்பேன்னு சொல்லி இந்த போவாஸ் போய் என்ன பண்ணாரு? அவங்களுக்கு சொந்தக்காரர் வார்த்தையில போய் பார்த்து பேசுற பாருங்க. அந்த சொந்தக்காரர் துவக்கத்துல சம்மதிச்சு முடிவில் என்ன பண்ணிட்டாரு? ரூத்தா கட்டிக்க மாட்டேன்ட்டாரு. கடைசியா போவாஸ் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? நீ கட்டிக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு போவாஸ் திருமணம் பண்ணி கொண்டாரு. இதுக்கு வேலையே சொல்லுங்க. உதவி செய்ய போன அந்த பணக்காரனே ஏழ்மையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க. அந்த தேவன் உன் பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்துல சிறப்பான திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்க போறார். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தோட அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறப்பான சுதந்திரம் நிச்சயமாக உண்டு பிள்ளைகளுக்கு. இந்த வருஷத்துல கர்த்தர் யார் யார் என்னென்ன பிள்ளைகளுக்கு திருமண தடைகளோ விசுவாசத்தோடு நீங்க அறிக்கை செய்யணும். அத்தனை பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த ஆண்டில நம்முடைய சபையில திருமணம் எல்லாருக்கும், அதாவது திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு வேலையிலே சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. வேண்டியபடி எப்படி திருமணத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கிறியோ, உன் பிள்ளைகளுக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு கனவு வச்சிருக்கிறியோ, எந்த மாதிரி செய்யணும்ன்ற ஒரு யோசனை வச்சிருக்கிறியோ, அதை காட்டிலும் அதிகமாக கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிற முறையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி 2 ராஜாக்கள் 6:14. 2 ராஜாக்கள் 6:14. பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் வேண்டாம். கரங்களை காட்டி ஒரு அழகே சொல்லலாமா? சத்தமா சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இது சொன்னது யாருன்னா எலிசா. எலிசா தீர்க்கதரிசியும் அவனுடைய வேலைக்காரனும் ஒரு மலையில போய் குடியிருக்கிறாங்க. எலிசாவை பிடிக்கிறதுக்கு எதிரி படை, எதிரி ராஜா என்ன பண்றான்? ஒரு படையை அனுப்பிச்சு வைக்கிறான். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மலையை சுத்தில வந்துட்டான் எலிசாவை பிடிக்கிறதுக்கு. வேலைக்காரன் ஓடி போய் சொல்றான், பணிவிடைக்காரன் ஓடி போய் சொல்றான், ஐயா, உங்களையும் என்னையும் கைது செய்யறதுக்கு எதிரி ராணுவம் ஒண்ணு செஞ்சிருக்குது, படையெடுத்து வருகிறது. நாம 2 பேர் தான் இருக்கிறோம், எப்படி தப்பிச்சு ஓட போறோம்? விசுவாசமாக சொல்லுங்களா? எதுக்கு சொல்ல தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைய, அடுத்த வருஷம்லாம் நான் தனியா இருக்கிறேன், எனக்கு துணை யாரும் இல்லை, நான் ஒரு அனாதையா இருக்கிறேன், திக்கு இல்லாம இருக்கிறேன், வழி தெரியாம இருக்கிறேன், எனக்கு ஆதரவு இல்லை, ஆறுதல் இல்லை, அடிக்கடி நான் தண்ணி போறேன், நான் தனி, நான் ஒரு அனாதை அப்படின்னு யோசிச்சு அழித்து குழம்பி கொண்டிருந்த கர்த்தருடைய பிள்ளைய, இந்த வருஷத்துல கர்த்தர் திட்டவட்டமா தெளிவா உன்னை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தருக்கு சொத்து நீ தனியே இல்லை, உன்னை சொத்துல ஒரு பெருந்தொரு கூட்டம் இருக்குது. கைதிக்கு அழிலே சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிசா சொல்கிறார், அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறது அதிகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை எலிசா சொல்லிய பின்பு ஜெபிக்கிறார். ஆண்டவரின் கண்கள் பார்க்கும்படியும் கண்களை நீங்க என்ன பண்ணோம்? திறக்கணும்னு ஜெபம் பண்றாரு. பாருங்க,
அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டவன் பார்க்கறான், அந்த மலையை சுற்றிலும் அக்கினி ரதம். அல்லேலூயா. தேவ தூதர்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. அப்பதான் தெரியுது அந்த படையல்ல தேவ சேனையின் படையே அதிகமான பேர் என்பதை அதை உணர்வுபடி கர்த்தர் கண்களை திறந்தார். சத்தமா அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை ராத்திரில நீ தனியா நடந்து வர, வேலைக்கு போய் வரும்போதெல்லாம் யோசிச்சு வர, பல நேரம் நீ பயத்தோடு வர, யாராவது ஏதாவது பண்ணா நான் என்ன பண்றது, நான் போகும்போது வரும்போதெல்லாம் ஆண்டவர் தான் எனக்கு துணையா இருக்கிறாரு. ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கங்க, நீங்க வேலைக்கு போகும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட சேனையும் கூட அமுச்சு வைக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் உங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, அவ்வளவு பாதுகாப்பா அவ்வளவு சேஃப்டியா இந்த வருஷம் முழுவதும் உங்க பிள்ளைகளை கல்லூரி போய் வர வரைக்கும், நீங்க வேலைக்கு போய் திரும்பி வர வரைக்கும் அவ்வளவு பாதுகாப்பா கர்த்தர் உங்களை கூட்டி கொண்டு அழைச்சிட்டு வர. கைது வேலையிலே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. திருவள்ளுவாயின் பகுதியில தலைமை சபையிலிருந்து ஒரு தம்பி என்னோடு கூட, இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஊழிய துவக்கம் அப்போ கர்த்தர் கொடுத்த வாக்குறுதி என்னன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. என் பயப்படாதே நான் கேடகவும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அந்த பயப்படாதே மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னா அப்போ வாக்குறுத்தனே. அப்ப என்ன நடக்குதுன்னா, கைப்பறுதி ஊழியம் செஞ்சுட்டே வந்தோம். அது ஒரு மனகாலம், கரண்ட் ஒயர் அதுக்கு தொங்கி இருக்குது. நான் என்ன செஞ்சேன், அதை துணி காய போற கயிறு நினைச்சிட்டேன். அந்த கரண்ட் ஒயரை போய் நான் பிடிச்சிட்டேன். அல்லேலூயா. பிடிச்சி தாண்டி நான் வந்துட்டேன். ஏன் கூட வந்த அந்த தம்பி என்ன பண்ணிட்டாரு, அவரும் பிடிச்சாரு, அவரும் தாண்டி வந்துட்டார். அப்படி குடிஞ்சி கயிறு பிடிச்சி கயிறு நினைச்சு பிடிச்சி தாண்டி வந்துட்டோம். எங்களை பார்த்த ஒரு திருமண தம்பதி, ஒரு திருமண மணப்பெண், அந்த மணப்பெண் என்ன பண்ணாங்க, கல்யாண கோலத்தில் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிச்சு, எங்களை பார்த்து எங்களை மாதிரி அந்த ஒயர் வந்து பிடிச்சிச்சு பாருங்க, அந்த ஒயர் அந்த பொண்ணு பிடிச்சிச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்கள் காண கத்துது, அதே ஒயரிடம் நாம தாண்டி வந்தோம். கவனிங்களா, எத்தனை முறை கர்த்தர் அப்படி உள்ள ஆபத்துல காப்பாத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. சொல்லிருப்பாங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மேல கர்த்தருடைய பிள்ளைய அதனால இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறேன். அந்த சகோதரிக்கு ஜீவன் தப்ப கை எழுப்பு உடைஞ்சிச்சு. அவங்க அம்மாவை அடிச்சு உடச்சிட்டாங்க. வேற வழியில் என்ன பண்றது, அந்த கையில் வயர் போட்டு தொங்கிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க ஒரு கொம்பு எடுத்து அடிச்சோம், கொம்பு ரெண்டா உடைஞ்சிச்சு. அது உளுத்து போன கொம்பு. நாங்க அடிச்சது பார்த்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, நல்ல ஒரு கனமான கட்டை கொண்டு வந்து அடி அடின்னு அடிச்சு அந்த சகோதரி எலும்பு உடைஞ்சிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா உயிர் தப்பிச்சு. வெளியிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்ம அற்புதமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நினைச்சிட்டு வர. எதுக்காக இந்த வார்த்தை சொல்றேன், அந்த மின்சாரம் தாக்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய சேனை அல்லேலூயா எங்களோடு என்னோட அந்த தம்பியோடு இருந்தது. கர்த்தருடைய சேனை எங்களுக்கு அந்த மின்சாரத்தினுடைய எந்தவித பாதிப்பு எங்களுக்கு நேரிடாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். ஆண்டவர் அழியை சொல்லுங்க பார்க்கலாம், மொத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி ஒரு வசனத்தை வாசிச்சு முடிச்சிருப்போம். நிறைய வசனத்துக்கு நேரலாம். ஏசாயா 54:4 திருவள்ளுவர் தந்திக்கு போகணும். கடைசி வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நீ லட்சை அடைவதில்லை, நினையாதிருப்பாய். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. கரங்களை தட்டி அழகிய சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் வெளியில செல்ல எல்லாரும் பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளை குறிச்சிட்டோம், டேட்டை குறிச்சிட்டோம். அந்த நாளில் இந்த ஃபங்க்ஷன் நடந்தாகணும். இந்த டேட்டில் அதெல்லாம் என்ன செஞ்சாகணும், முடிஞ்சாகணும். எப்படி நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னே தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல அது மாதிரி கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ண போறாரு, வெட்கப்படுத்தாத ஆண்டவர் உன் வேலையை கர்த்தர் புடிச்சு கொடுக்க போறாரு. அன்றைக்கு அழகே சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. நீ வெட்கப்படுவதில்லை. அருமையான சகோதரிய,
கடந்த ஆண்டு நீ அநேக காரியங்களை வெக்கப்பட்டு போனாங்க. அநேக காரியங்களை மனுஷருக்கு முன்னாடி வேலை ஸ்தலத்துல, நீ குடியிருக்கிற இடத்துல, உன்னுடைய கல்லூரி வாழ்க்கையில, உன் நண்பர்கள் மத்தியில, பிரஜாதி மக்கள் மத்தியில, பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் மத்தியில நீ வெக்கப்பட்டு போன. ஆனா இந்த வருஷம் கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நீ வெட்கப்படுவதில்லை. எதனால் வெட்கப்படுவதில்லை கர்த்தர் சொல்றார் தெரியுமா? யார் மத்தியில வெட்கப்பட்டியோ அவங்க மத்தியில கர்த்தர் தலை நிமிர செய்ய போகிறார். ஆண்டவருக்கு சொல்லுங்க. யார் மத்தியில நீ வெட்கப்பட்டு தலை குனிஞ்சியோ அவங்க மத்தியில கர்த்தருடைய தலை நிமிர செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு சொந்தம் இந்த காலை வேளையில பயப்படாது, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். பயப்படாது. பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். பயப்படாது. உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவார். பயப்படாது. சமாதானம் நீ சாவதில்லை. பயப்படாது. உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். பயப்படாது. நீ வெட்கப்படுவதில்லை. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று மூடி அருமையான நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தையில் நினைவுகொண்டு நம்ம ஆண்டு நோக்கி பார்த்தோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேசித்து வழிநடத்த நன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக, வேலைக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தையிலே நாங்கள் பலப்பட ஸ்தலப்பட உதவி செய்யும். உடைய வார்த்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்க உதவி செய்யும். தாராள பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ மக்களை தனித்தனியாய் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதித்து நிறுத்தும். வருகை மட்டும் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், சுகப்படுத்தும், தடைகள் எடுக்கப்படும். காயப்பட்ட கரை செயல்பட வல்லமை விளங்குடைய ராம மகிழ்ச்சிப்பட கர்த்தருடைய ஆவியான பலத்த வெளியே காரியங்களை செய்கிறதாக. கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவின் துணையார் பாதுகாப்பு சட்டைகளால் மூடி மறைத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். வருகை மட்டும் கைவிடாத தேவன் அவர்களோடு இருந்து கூட பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதி. எல்லா கனத்தையும் மகிமை எல்லாம் நாமத்தில் செலுத்துகிறோம். மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. முன்றலிலே சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு பிரசன்னமாயிருப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.